நம்ம டே டு டே லைஃப்ல உங்களுக்கு, குழந்தைங்களுக்குன்னு நீங்க யூஸ் பண்ற சோப்ஸ்ல எவ்ளோ கெமிக்கல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நெறைய நேச்சுரல் பிராண்ட்ஸ், ஆர்கானிக் பிராண்டுன்னு இப்ப புதுசு புதுசா சொல்லிட்டு வந்துட்டு, உங்களுக்கே தெரியாம அதில எவ்ளோ ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ், கலர்ஸ், அப்புறமா பஃபர் சொல்யூஷன்ஸ் இந்த மாரிலாம் ஆட் பண்றாங்கன்னு தெரியுமா? அதுவும் டிஇபி இருக்கு. ஹார்ம்ஃபுல்லான ஃப்ரேக்ரன்ஸஸ்லாம் ஆட் பண்றாங்க. உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க. லிட்டரலி இப்போ இருக்க நெறைய பிராண்ட்ஸ்ன்னு இல்ல. ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் பிராண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா சோப்ஸ்லயுமே ஹார்ம்ஃபுல்லான கெமிக்கல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிபிஷியல் கலர்ஸ், ஆர்டிபிஷியல் ஃப்ரேக்ரன்ஸ்லயே டிஇபி ஆட் பண்ண ஹார்ம்ஃபுல்லான ஃப்ரேக்ரன்ஸஸ், அப்புறம் டைசோடியம் இரிடி, அப்புறமா பஃபர் சொல்யூஷன்ஸ், ஹார்ம்ஃபுல்லான பஃபர் சொல்யூஷன்ஸ். இந்த பஃபர் சொல்யூஷன்ஸ்லாம் எடுத்து நீங்க நாக்குல வச்சீங்கன்னா, டேஞ்சரஸ் லிட்டரலி பாய்சனஸ். தொடக்கூட கூடாது கையில. அந்த மாரி பஃபர் சொல்யூஷன்ஸ்லாம் சோப்ல ஆட் பண்றாங்க. அண்ட் அந்த சோப்ஸ் தான் நீங்க வீட்ல இருக்க வயசானவங்களுக்கு, உங்களுக்கு, அது போக குழந்தைங்களுக்கும் போட்டு குளிப்பாட்டிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரியான ஹார்ம்ஃபுல் பஃபர் சொல்யூஷன்ஸ ஜஸ்ட் சோப்ல கலர் ரிட்டெயின் ஆகணும், கலர தக்க வைக்கணும். அண்ட் அதில ஃப்ரேக்ரன்ஸ ரொம்ப நாள் நீட்டிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆட் பண்றாங்க. அண்ட் நான் ஓப்பனா அடிச்சு சொல்றேன். மார்க்கெட்ல இருக்க ஆல்மோஸ்ட் 99% சோப் பிராண்ட்ஸ்ல, சோப்ஸ்ல இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த மாரி கெமிக்கல்ஸ்லாம் இல்லாம சோப் பண்ண முடியாதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ண முடியும். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். ஆனா பண்ண மாட்டாங்க. ஏன்னா காஸ்ட் எஃபெக்டிவா இருக்காது. ஏன்னா ரொம்ப நேச்சுரலா பண்றப்போ கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகும். காஸ்ட் அதிகமாயிருச்சு அப்டின்னா, லைக் மார்க்கெட்ல வந்து சோப்ப வந்து செல் பண்ண முடியாது. நெறைய பேர் வாங்க மாட்டாங்க. அண்ட் லைவா இந்த வீடியோல நான் உங்களுக்கு எந்த கெமிக்கலும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலா, ஆர்கானிக்கா ஒரு சோப் வந்து பண்ணி காமிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். நேச்சுரலா பண்ண முடிஞ்ச ஒரு ப்ராடக்ட்ட எப்படி கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ல லாபத்துக்காக நெறைய பேர் கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணி விக்கிறாங்க அப்டிங்கிறது கிளியரா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அலோவேரா, பீட்ரூட், கேரட். அண்ட் இந்த 3 இன்கிரியன்ட்ஸ்லயுமே ஸ்கின்னுக்கு அவ்ளோ பெனிஃபிட் இருக்கு. நான் இப்ப பண்ண போற சோப்ல மேஜர் 3 இன்கிரியன்ட்ஸ் இதுதான். இந்த 3 இன்கிரியன்ட்ஸ் வச்சு அது போக இன்னும் அடிஷனலா நெறைய நேச்சுரல் இன்கிரியன்ட்ஸ் லைக் தேங்காய் எண்ணெய், பட்டர், அப்புறமா பியூர் ரோஸ் எசென்ஷியல் ஆயில், அப்புறமா மஞ்சிஸ்தா இந்த மாரி ஸ்கின்னுக்கு கம்ப்ளீட்லி நேச்சுரலா பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய, ஸ்கின் டோன இன்கிரீஸ் பண்ணக்கூடிய எவ்ளோ நேச்சுரல் இன்கிரியன்ட்ஸ் ஆட் பண்ண முடியுமோ, அவ்ளோ நேச்சுரல் இன்கிரியன்ட்ஸ ஆட் பண்ணி இந்த சோப் வந்து உங்களுக்கு இப்ப நான் செஞ்சு காமிக்கிறேன். கண்டிப்பா இது ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவா இருக்கும். தயவு செஞ்சு ஃபுல்லா பாருங்க. ஆ. கால் வலிக்குது. அதுக்கு தான் பாருங்க. இருங்க. ஸோ நீங்க பார்க்குற இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, ஆலோவேரா எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. மார்னிங் வந்து இறங்கியிருக்கும் மார்க்கெட்ல லோடு. எந்த சோப்லையுமே வந்து பவுடர் ஆட் பண்ணல. பவுடர் ஆட் பண்ணா ரொம்ப காஸ்ட் கம்மி, அண்ட் வேல்யூயும் ரொம்ப கம்மி. இவ்வளோ மெனக்கெட வேணாம். லிட்ரலி கேரட் பவுடர், பீட்ரூட் பவுடர் மார்க்கெட்டில் அவைலபிளாக கிடைக்குது லூஸில். பவுடர் அப்படியே வாங்கி தண்ணியில் கரைச்சி விட்டு சோப்பில் ஆட் பண்ணிவிட்டு சிம்பிளாக முடிச்சு விட்டுறலாம். அப்படி தான் நிறைய பிராண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் கலர் வரலன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக கலர் வேறு போடுவாங்க. பட் அப்படிலாம் பண்ணாமல் பியூராக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி, அப்புறமா அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து அதுக்கப்புறம் தான் நம்ம சோப் செய்கிறதுக்கு அந்த பியூர் எக்ஸ்ட்ராக்டை தான் யூஸ் பண்ண போகிறோம். இது எந்த அளவுக்கு நேச்சுரல் அண்ட் பியூர்னா, லிட்ரலி இதுலேருந்து ஒரு கேரட்டோ இல்லை பீட்ரூட்டோ எடுத்து நம்ம சாப்பிட்லாம். எனக்கும் லைட்டாக பசிக்குது.
ஸோ இது வந்துட்டு பியூர் சல்ஃபர் ஃப்ரீ கோகோனட் ஆயில். சல்ஃபர் போடாத கோகோனட் ஆயில் கொஞ்சம் காஸ்ட்லி மார்க்கெட்டில், பட் அந்த ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் இதில் ஆல்ரெடி ஆல்மண்ட் ஆயில் அண்ட் கேஸ்டர் ஆயிலும் மிக்ஸ்டாக இருக்குது. மார்க்கெட்டில் நிறையா பிராண்ட்ஸ் சல்ஃபர் போட்ட கெடுதலான கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறாங்க சோப்புக்கு. நாங்கள் சல்ஃபர் போடாத சுத்தமான எண்ணெய் தான் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு பியூர் பட்டர் ஆட் பண்ண போகிறேன், வெண்ணெய். ஸோ லிட்டரலி பட்டர் தான் ஆட் பண்ணுறோம். நான் வேணால் உங்களுக்கு இதை சாப்பிட்டு கூட காமிக்கிறேன். ஸோ பியூர் பட்டர் தான். அண்ட் பட்டர் ஆட் பண்ணுறதுக்கான இன்னொரு முக்கியமான ரீசன், ஸ்கின் வந்து ட்ரை ஆகாது. மோஸ்ட்லி இந்த நார்மல் சோப்லாம் யூஸ் பண்ணிங்க, இந்த பாம் ஆயிலில் செய்கிற சோப்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்கின் சீக்கிரமாக ட்ரை ஆகும். நிறைய பேர் சோப் யூஸ் பண்ணும்போது ஸ்கின் ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்க. கோகோனட் ஆயிலுக்கே பெட்டர் மாய்ஸ்சரைசேஷன் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது போக பட்டரும் ஆட் பண்ணுறதுனால ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல மாய்ஸ்சரைசேஷன் ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். ஸ்கின் வந்து அவ்வளோ சீக்கிரம் ட்ரை ஆகாது. இப்போ வந்து பியூர் கேரட் அண்ட் பீட்ரூட் அரைச்சி வச்சுருக்க அந்த எசன்ஸு அந்த ஃபைபரோடு ஊற்றுறோம். அப்படியே ஃபைனலி ஆஃப்டர் 6 hours நம்மளோட அந்த ஹெர்பல் எசன்ஸ் லைக் கேரட், பீட்ரூட், கோகோனட் ஆயில் அண்ட் பட்டர் எசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. நல்ல சுண்டை வந்து காய்ச்சிருக்கும். ஒரு 6 hours பொறுமையாக லோ ஃப்ளேமில். ஸோ ஃபைனலாக அந்த சட்டிலேருந்து இறக்குனதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கான்சன்ட்ரேட்டட் திக் ஆயில் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் அந்த கேரட், பீட்ரூட் எசன்ஸு. இப்போ இதை வந்து மெஷர் பண்ணி இங்கே வச்சுருக்க பியூர் கோகோனட் ஆயில் பேரல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபில் பண்ணுவாங்க. அவ்வளோதான். ஆயிலில் இது மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சோப் ரெடி ஆயிருமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு செட் ஆஃப் கேரட் அண்ட் பீட்ரூட், ஆலோவேரா போட்டு அரைச்சி வச்ச எசன்ஸ் தனியாக இருக்குது. அதையும் மறுபடியும் இதில் ஆட் பண்ணுவோம். கேரட்டு, பீட்ரூட்டு, ஆலோவேரா, அப்புறம் மஞ்சஸ்தா பவுடரு எல்லாமே மிக்ஸ் பண்ணேன். அந்த பியோர் ஜூஸ் இருக்கு. லிட்ரலி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறத நீங்க குடிக்கலாம். நல்ல ரிச் மெரூன் கலர்ல இருக்கு. லிட்ரலி கேரட், பீட்ரூட், ஆலோவேரா எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு டேஸ்ட்ல இருக்கு. ஸோ அந்த கேரட் அண்ட் பீட்ரூட்ல இருக்கக்கூடிய அந்த ஆலோவேரால இருக்கக்கூடிய ஃபுல் எசன்ஸும் ஃபுல் கண்டென்ட்டும் நம்ம ஸ்கின்னுக்கு பெனிஃபிட் ஆகும்னு சொல்லி தான் பியோர் எசன்ஸை வந்து டைரக்டா வந்து ஆட் பண்றோம், பவுடர் போகாம. இத்தனைக்கும் இது எங்களுக்கு பெரிய ப்ராசஸ், அந்த போக காஸ்ட்டும் அதிகம். பட் ஸ்டில் நாங்கள் இந்த மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணுறோம், பெஸ்ட்டாக கொடுக்கணுங்கிறதுக்காக. இப்போ இந்த ஜூஸ் எசன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேரல்ஸில் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரோஸ் எசென்ஷியல் ஆயில் வந்து ஆட் பண்ணுறோம். பியோர் ரோஸ் எசென்ஷியல் ஆயில். ரோஸ் எசென்ஷியல் ஆயில் ஸ்மெல் அப்படி இருக்குது. ஐ மீன் இந்த சோப்லேயே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இன்க்ரீடியன்ட்னா இந்த ரோஸ் ஆயில் தான். அதனால தான் ஒரு ட்ராப்பும் வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையுமே கரெக்டாக உள்ளே ஊற்றுறோம். அண்ட் ஃபைனலாக சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு காஸ்டிக் சோடாவை நீங்கள் இதில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சோப் வந்து ரெடியாக ஆரம்பிச்சிடும். இதை வச்சு தான் சோப்பே பண்ண முடியும். இந்த ஒரு இன்க்ரீடியன்ட் தவிர்த்து பாக்கி எல்லாமே நம்ம சோப்பில் நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். பட் மற்ற பிராண்ட்ஸில் உங்களுக்கு டிஇபி இருக்குது, ஹார்ம்ஃபுல் ஃப்ரேக்ரன்சஸ், ஹார்ம்ஃபுல் கலர்ஸ், பஃபர் சொல்யூஷன்ஸ், டைசோடியம் EDTA, டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படின்னு லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி சோப்ஸ்லாம் ரொம்ப கெடுதல் உடம்புக்கு. அந்த மாதிரி கெடுதலான இன்க்ரீடியன்ஸ் நம்ம சோப்பில் துளி அளவு கூட ஆட் பண்ணல. அண்ட் ஃபைனலாக ஒரு செட்டு பீட்ரூட், கேரட், ஆலோவேரா, மஞ்சஸ்தாலாம் போட்ட ஒரு எசன்ஸை வந்து மறுபடியும் ஆட் பண்ணுறோம் ஃபைனலாக. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் அண்ட் ஸ்கின்னுக்கு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை கொட்டி இறச்சிருக்கோம் இந்த சோப்பில்.
சோப்போட கலர் இப்போ பார்க்குறதுக்கு நமக்கு ஏதோ கேரமல் க்ரீம் மாதிரி, சாக்லேட் க்ரீம் மாதிரி இருக்கு இல்லையா? ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த கலர் பயங்கரமாக டல் ஆயிரும். இந்த மாதிரி கலர் டல் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான பஃபர் சொல்யூஷன்ஸ். அப்படி இல்லைனா கலர்ஸையும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணுவாங்க. நாம் எந்த விதமான பஃபர் சொல்யூஷன் ஆர் கலரும் ஆட் பண்ணாதனால சோப்போட கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அட்மாஸ்பியர் ஏருக்கு அப்படியே ஃபேட் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி கலர் ஃபேட் ஆகக்கூடாதுன்னு தான் பஃபர் சொல்யூஷன் ஆட் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம அவாய்ட் பண்ணிட்டோம். அண்ட் நேச்சுரல் சோப் ப்ராசஸ் இப்போ நடக்குது. அந்த வால்கானிக் எரப்ஷன் மாதிரி ஆகுது. இந்த மாதிரி சோப்ஸ் தான் நேச்சுரல் ஹேண்ட்மேட் கோல்ட் ப்ராசஸிங் சோப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆஃப்டர் 2 days சோப்போட கலர் பாருங்கள். கம்ப்ளீட்டாக பீட்ரூட் கேரட்டில் இருக்கிற மாதிரி அடையாளமே தெரியாது. ஆனால் இதில் அவ்வளோ பீட்ரூட் கேரட் எசன்ஸ் நம்ம ஊற்றிருக்கோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய சோப்ஸில் எவ்வளவு ஹார்ம்ஃபுல் கலர்ஸ் அண்ட் பஃபர் சொல்யூஷன்ஸ் ஆட் பண்ணி நம்மளை ஏமாத்துறாங்கன்னு. அந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் கலர்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஆட் பண்ணால் மட்டும்தான் சோப்பு கலர் கலராக நமக்கு கிடைக்கும். ஃபைனல் சோப்ஸு இங்கே இப்போது வெட்ட ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஆஃப்டர் 2 days. ஸோ இப்போ சோப்போட கலர் நீங்களே பாருங்கள் எந்த கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ லிட்ரலி இதுதான் பியோர் சோப்பு. எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஒரு சோப்பில் ஆட் பண்ணலன்னா சோப்பை பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். என்னன்னு தெரியுதா? இதை வந்து கார்மைன் ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயங்கரமான ஹார்ம்ஃபுல்லு. நீங்கள் மார்க்கெட்டில் எந்த விதமான ரெட் கலரோ இல்லை நல்ல ரெட்டிஷ் மெரூனிஷ் கலரில் பீட்ரூட் சோப்போ இல்லை எனி சோப் பார்த்தீங்கன்னாலும் கண்டிப்பாக அதில் இந்த கார்மைன் ரெட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ரெட் ஆர் மெரூன் ஆர் அச்சீவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாச்சும் ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ஹைலி ப்ராசஸ்டு கெமிக்கல்ஸ் இருக்க ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் அந்த பஃபர் சொல்யூஷன். இந்த பஃபர் சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலரை ரீடைன் பண்ணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சொல்யூஷன். தெரியாம ஒரு டிராப் நான் குடிச்சிட்டேன்னா நாளைக்கு நான் உயிரோட இருப்பேனால எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு ஹார்ம்ஃபுல்லான ஒரு பஃபர் சொல்யூஷனை இந்த மாதிரி சோப்ல ஜஸ்ட் அந்த கலரை ரீடைன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க மார்க்கெட்ல வாங்கக்கூடிய அத்தனை சோப்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் சோப்பு, பீட்ரூட் சோப்பு, நீம் சோப்பு, ஆலோவேரா சோப்பு, பப்பாயா சோப்பு, நீங்கள் எல்லா சோப்ஸ்லையுமே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல் பஃபர் சொல்யூஷன் இருக்கும். அதுவும் இல்லைனா ஃப்ரேக்ரன்ஸில் ஹார்ம்ஃபுல் ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும், டிஇபி இருக்க ஒரு ஃப்ரேக்ரன்ஸாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சொல்யூஷனில் கீழே இருக்கிறது மெத்தல் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய லிக்விடு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ரோஸ் எசென்ஷியல் ஆயில், அதாவது டிஇபி இல்லாத ரோஸ் எசென்ஷியல் ஆயில், அதை தான் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால ரெண்டுமே ஒட்டாமல் இந்த கலரில் இருக்குது. ஒரு டிஇபி இருக்க ஃப்ரேக்ரன்ஸ் நார்மலாக மற்ற பிராண்ட்ஸ்ல கிடைக்கக்கூடிய சோப்ஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரேக்ரன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கலரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சை கலர்ல சேஞ்ச் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து தான் இந்த சோப்பை ஃபைனலாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். லிட்ரலி இதை விட யாராலையும் நேச்சுரலா சோப் பண்ண முடியுமான்னு தெரியல. இவ்வளோ டீட்டெயிலாக யாரும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு தெரியல. நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே ஓப்பனாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நான் ஆக்சுவலி என்னோட பிராண்டில் 4 சோப் வந்து லான்ச் பண்ணுறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லக்ஸுரி கேட்டகரியில் வரக்கூடிய பியோர் பட்டரில் செஞ்ச அண்ட் ஆலோவேரா, பீட்ரூட், கேரட் அண்ட் மஞ்சஸ்தா ஆட் பண்ண, ரோஸ் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ண இந்த ஏவிசி சோப்பு. அண்ட் நெக்ஸ்ட் பீட்ரூட் சோப்பு. இதுலேயுமே ஏவிசி மாதிரி எந்த விதமான காம்ப்ரமைஸும் இல்லாமல் தான் இருக்கும். பட் ஏவிசியில் கேரட், பீட்ரூட், ஆலோவேரா இருக்கும். இதில் வெறும் பியோர் பீட்ரூட் எசன்ஸ் என்ன ப்ராசஸில் பார்த்தீங்களோ அதே ப்ராசஸில் உங்களுக்கு பியோர் பீட்ரூட் எக்ஸ்ட்ராக்டை வச்சு பண்ணக்கூடிய சோப்பு. இந்த சோப்போட கலருமே கண்டிப்பாக பீட்ரூட் கலரில் இருக்காது. ஒருவேளை பீட்ரூட் கலரில் சோப் இருந்துச்சு அப்படின்னா அது சோப்பே கிடையாது. லிட்ரலி ஒரு கெமிக்கல் பாம்னே வச்சுக்கோங்க. கேரட் சோப்பு பியோர் கேரட்டோட எசன்ஸ் மட்டும் வச்சு
ஜூஸ், கேரட் எசன்ஸ மட்டும் வச்சு கிரியேட் பண்ணக்கூடிய சோப்பு. இந்த கேரட் சோப்புமே உங்களுக்கு கேரட் கலர்ல இருக்காது. இன்ஃபாக்ட் இந்த 2 சோப்புல நான் உங்களுக்கு காமிச்சு எது கேரட் சோப்புன்னு கேட்டா, 100ல 100 பேருமே இதுதான் கேரட் சோப்புன்னு சொல்லுவீங்க. ஆனா இந்த சோப்பு செய்யறதுக்கு துளி அளவு கூட கேரட் யூஸ் பண்ணலன்னு சொன்னா நம்புவீங்களா? பட் 100% பியூர் கேரட் ஜூஸ் வச்சு பண்ண ஒரு சோப்புல எந்த கலர் வந்திருக்குன்னு பாருங்க. இது லிட்டரலி கேரட் சோப். எங்களோட கேரட் சோப் தான். என்ன கலர் வந்திருக்குன்னு பாருங்க. இதாங்க மார்க்கெட்டோட இப்போதைக்கு நிலவரம். நெறைய பேர் உங்கள கமர்ஷியலா இந்த மாரி சோப்ஸ வந்து குடுத்து லிட்டரலி ஏமாத்திட்டு இருக்காங்க. கேரட் சோப் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டைம் மார்க்கெட்ல இந்த மாரி கலர் கலரா சோப்பு பார்த்தீங்கன்னா, லிட்டரலி உங்களோட ஸ்கின்னுக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய, உங்களோட ஹெல்த்துக்கு கெடுதல் கொடுக்கக்கூடிய, உங்க வீட்ல இருக்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும், கை குழந்தை வரைக்கும் சோப் யூஸ் பண்றீங்க. எல்லாருக்குமே கெடுதல் கொடுக்கக்கூடிய ரொம்ப மோசமான ஹார்ம்ஃபுல் கலர்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ் தான் இந்த சோப்ல ஆட் பண்றாங்கன்றத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி சோப்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார்கோல் சோப்பு. ஸோ இந்த சார்கோல் சோப்லையும் எந்த விதமான ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸும் இல்லை. ஃப்ரேக்ரன்ஸ் கூட டிஇபி ஃப்ரீ ஃப்ரேக்ரன்ஸ் தான். ஃப்ரேக்ரன்ஸ் ஆட் பண்ணியிருப்போம். அதில் ரோஸ் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருப்போம் ஏபிசியில். பட் இந்த பீட்ரூட் கேரட்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். ஆனால் டிஇபி ஃப்ரீ ஃப்ரேக்ரன்ஸ் அது யூஸ் பண்ணாலே போதுங்க. அதுவே ரொம்ப நல்லது. ஆனால் டிஇபி ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா நார்மல் ஃப்ரேக்ரன்ஸை டிஇபி சொல்யூஷன் ஆட் பண்ணிட்டு டைல்யூட் பண்ணி 1 லிட்டரை வந்து 2 லிட்டர் ஆக்கிடுவாங்க. அப்போ நம்மளுக்கு பாதிக்கு பாதி காஸ்ட் கட் ஆகுது இல்லையா? இதான் மார்க்கெட்டோட நிலவரம். இப்படி தான் ஆக்சுவலி நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இதில் எந்த விதமான டிஇபியும் எங்களோட எந்த சோப்லையுமே கிடையாது. டிஇபி ஃப்ரீ ஃப்ரேக்ரன்ஸ் தான் எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ அந்த பீட்ரூட் சோப், கேரட் சோப் அண்ட் சார்கோல் சோப் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் உண்மையான சோப்புனா என்ன, லைக் நேச்சுரல் சோப்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் அதை யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த எல்லா சோர்ஸுமே உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், மீஷோ, என்னோட ஓன் வெப்சைட் greennaturals.in வெப்சைட்லேயும் வந்து அவைலபிளாக கிடைக்கும். அண்ட் ஆல்சோ இந்த எல்லா சோப்போட லிங்க்கும் இந்த வீடியோலேயே கூட டேக் பண்ணியிருப்பேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுத்துருப்பேன். ப்ளீஸ் டூ செக் இட் அவுட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னை பண்ணக்கூடிய பெரிய சப்போர்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது. அண்ட் அதோட பெரிய சப்போர்ட் இந்த மாதிரி உங்களுக்காக மெனக்கெட்டு ப்ராடக்ட்ஸ் இவ்வளோ 1 வருஷம் 1.5 வருஷம் மெனக்கெட்டு ப்ராடக்ட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸும் ட்ரை பண்ணி எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்குங்க. லாஸ்ட் 1.5 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ண இந்த சோப்புக்காக. அண்ட் லாஸ்ட் ஒரு 4 நாளாக இந்த சோப்போட ஷூட்டுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கோம். உங்களுக்கு சோப் வந்து உங்கள் கைக்கு வரதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ அண்டில் தென், பாய்.